Hi friends, இது உங்கள் சுமிpokkisham. இன்றைக்கி என்னுடைய காலை ரொட்டீன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் ரைஸ் தான். ஸ்வீட் கார்ன் வச்சு எப்படி ரைஸ் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம எப்படின்னா ரொம்ப சுலபமாக செய்கிறது தான். எப்பயும் நம்ம பிரியாணி செய்வோம்ல, சேம் அதே மாதிரி தான். பிரியாணிக்கு வேண்டிய பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கும்போது மட்டும் நல்லா இனிப்பான ஸ்வீட் கார்னாக வாங்கிக்கோங்க. சோம்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பழைய ஸ்வீட் கார்ன் வாங்கினீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரைஸ் ரொம்ப எம்மியான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ரைஸ் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. முந்திரி சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெலாம் விருப்பமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு 4 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கார்ன் ரைஸுக்கு தான், இப்போ ஒரே ஒரு கார்ன் வச்சு தான் நான் ரைஸ் ரெடி பண்ணுறேன். 4 வெங்காயம்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான், ரொம்ப தக்காளி சேர்த்தா தக்காளி சாதமாக மாறிடும். பச்சை மிளகா மட்டும் ஒரு 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. எப்பயும் நீங்கள் ஒரே மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புதினாவோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் ரெண்டும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் கார்னில் நம்ம வேக வச்சுட்டு ஏதாவது மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் கார்னில் எப்படி ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்கனால நான் உங்ககிட்ட திருப்பி ஷேர் பண்ணியிருக்கேன். சேம் நம்ம எப்படி செய்வோமோ, ஒரு பிரிஞ்சி ரைஸ் செய்யும்போது எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். நீங்கள் வாங்குகிற ஸ்வீட் கார்ன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரொம்ப எம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளி தாங்க, அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு நல்லா குழஞ்சி வேகணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே குழஞ்சி வெந்திருக்கும். நம்ம எவ்வளோத்துக்கு வதக்குறோமோ அப்போ தான் நம்ம ஸ்வீட் கார்ன் ரைஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிராக சேர்த்துக்குங்க, தண்ணி இல்லாத தயிராக, கெட்டியான தயிராக சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். தயிரும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை தனித்தனியாக உதுத்து எடுத்துக்கலாம். அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் ஸ்வீட் கார்ன் சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்கள் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கார்னை கம்மியாக சேர்த்துட்டு ரைஸ் கூட சேர்த்துட்டிங்கன்னா அந்த ரைஸில் நம்மளுடைய கார்னுடைய டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது ஒரு 1/2 கிலோ ரைஸ்க்கு தாங்க நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு நல்லா பெரிய ஒரு கார்ன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உதுத்து எடுத்து வச்சதை சேர்த்துட்டாச்சு. இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சட்டுன்னு காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்குறேன், அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு தேவையான அளவு. இது கொதி வரட்டும். நம்ம பாஸ்மதி ரைஸை முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துடலாங்க.
நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. நம்மளுடைய கார்ன் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியமே இல்லை, கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இப்போ நான் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு கொதியிலேயே வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து சேர்த்துக்கிறது ஸ்வீட் கார்ன் தான், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நம்ம வந்து லெமன் மட்டும் ஒரு அரை லெமன் தான் நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் லெமன் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரைஸ் கூட சேர்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், தக்காளிலாம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப புளிப்பு போயிடாமல் அதனால் நான் சின்ன ஒரு லெமன் அதில் கட் பண்ணிவிட்டு பாதி தான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ரைஸ்லாம் நல்லா வந்து சேர்ந்து வந்திருக்கு கொதிச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிட்டோன்னா, தம்மில் வச்சிட்டோன்னா, மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. மூடிட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சு சிம்மில் வச்சுட்டா போதுங்க. 10-15 நிமிஷத்தில் நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சைட்லேருந்து நம்ம கலந்துக்கலாம். அப்போ தான் உடையாமல் வரும் நம்மளுடைய பாஸ்மதி ரைஸு. இப்போ நம்ம சூப்பரான ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து கொஞ்சம் போல் கீ சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்த்தோன்னா நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டோடு நல்லா எம்மியான ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆகிடும். எந்த காயும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்வீட் கார்ன் இருந்தால் போதுங்க. இதோட வெங்காய பச்சடி மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நான் திறந்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம பரிமாற வேண்டியது தான். நான் வந்து ஸ்வீட் கார்ன் ரைஸ்க்கு வந்து சிங்க இறால் கிரேவி பண்ணியிருக்கேங்க. அதுவும் வெங்காய பச்சடியும் தான் நான் சேர்த்து பரிமாறுறேன் மத்தியானம் லஞ்சுக்கு. நீங்கள் வந்து வெறும் வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். இந்த ரைஸ்க்கும் வெங்காய பச்சடி இருந்தாலே போதும். அவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் கார்ன் ரைஸ் இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் மாட்டியாச்சு. நான் வந்து ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஒயிட் கலர் பல்பை வந்து நான் வந்து ஸ்டாரில் மாட்டி பார்த்துருக்கேன். நான் வந்து ஒயிட் கலர் பல்பு வந்து செட் ஆகலை, அதனால் எல்லோ கலர் பல்பை தான் நான் வந்து மாட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் கடைசியாக. இப்போ பாருங்கள், டேரன் வந்து நைட்டாக வந்து அதை பிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஆர்வம், அதை உடனே அதை வந்து மாட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக மாட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஆனாலும் டேரன் வந்து அதை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்ருக்கான். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் நல்லா பெரிய சைஸ் தான். அதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. அதையும் டேரன் தான் மாட்டுறேன்னா அவனால் மாட்ட முடியல. அப்புறம் டேரன் அப்பா தான் அவனுக்கு மாட்டி கொடுத்தாரு. அதுக்கு ஸ்டாண்டு கீழே வந்திருக்குங்க. நல்லா வந்து உங்களுக்கு இரும்பு கம்பியில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டு. ஆனால் நம்ம ஒன்ஸ் அந்த கவர் அதிலேருந்து எடுத்துட்டோன்னா எடுத்தது தான். ஆனால் நம்ம திருப்பி வைக்கும்போது அதை கவனமாக நம்ம வந்து எதாவது வந்து சுற்றிட்டு எடுத்து வைக்கணும். நாங்கள் அப்படி தான் யோசித்தோம். நம்ம மடக்கி விட்டுக்கலாம். ஆனால் இது வந்து புஃப்னு வர்றனால உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாகவே வந்து நல்லா புசுன்னு இருக்கனால அதை வந்து நம்மளால் வந்து திருப்பி ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு தான் வந்து நம்ம அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய பாக்ஸில் போட்டு தான், இல்லைன்னா நசுங்கின மாதிரி ஆகிடும் எல்லாமே. இப்போ பாருங்கள், ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. டேரனுக்கு ரொம்ப ஆர்வத்திலே இருக்கிறான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு. அடுத்து எது மாட்டணும்னு தெரியாமல் அவன் உட்காந்துருக்காங்க. தப்பாக தான் மாட்டினான், அவனுக்கு மாட்ட தெரியல. நான் தான் மாட்டுவேன் அப்படின்றதுக்காகவே மாட்டிகிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள், டேரன் வந்து ரொம்ப ஆர்வமாக மாட்டிகிட்டே இருக்கிறான். அந்த பேப்பர்லாம் வந்து நமக்கு வந்து அதில் வந்து நல்லா சொருவின மாதிரி இருக்குது. ஆனால் அதை ஒன்ஸ் எடுத்தாச்சுன்னா எடுத்தது தாங்க, அது நல்லா புஷ்ஷுன்னு வந்து விரிஞ்சிருது. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தா, கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஏன்டா கட் பண்ணுறேன், இப்படி இழுத்தா போதுமேடா. நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன், என்ன தான் அவன் செய்கிறான்னு பார்ப்போன்ட்டு.
அதனால் அவன் வந்து கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒவ்வொரு கவரையும் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி எடுத்தாலே வந்துருமேடான பிறகு தான் மடமடன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டான். எல்லா குட்டீஸ்க்குமே இந்த மாதிரி ஆர்வமாக இருப்பாங்கல்லங்க. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அதை நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், அது எங்கள் டேரக்டர் ஜாஸ்தி உண்டு, நான் தான் ஓப்பன் பண்ணுவேன், நான் தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லுவான். எதுனாலுமே நான் செய்கிறேன்னுவான். இப்போ பாருங்கள், அவன் தான் வந்து எல்லாத்தையும் நல்லா வந்து விரிவு கொடுத்து கரெக்டாக அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி ஷேப் இருக்குமோ அது மாதிரி அவன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அடுத்ததையும் ஃபிட் பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், அவன் மாட்டியிருக்கிறது வந்து மாட்டியிருக்கான். திருப்பியும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மாட்டியிருக்கான். இப்போ கரெக்டாக மாட்டிட்டாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், அழகாக புஃப்னு ரொம்ப அழகாக அப்படியே ரியல் ட்ரீ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து டேரன் எடுத்துகிட்டே இருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதை ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஸ்டாரும் தான் ரொம்ப விருப்பமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா அதில் நிறையா வந்து டெக்கரேட்டெல்லாம் வந்து மாட்டிட்டு அந்த குட்டீஸ்லாம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த பால்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு இப்போ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீனும் போது ரொம்ப ஆர்வத்தோடு டேரன் வந்து பண்ணிகிட்ருக்கான். அதில் பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் அந்த பால்ஸ் அந்த பெல்லெல்லாம் வாங்கினது எல்லாத்தையுமே மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் இதில் இருக்கிற இந்த பால்ஸ் இந்த பெல்லெல்லாம் வாங்கின அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா எண்டு ஸ்க்ரீனில் நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதை நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதில் போய் பாருங்கள். அங்கே ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஒவ்வொரு வருஷம் நம்ம வாங்க தான் போகிறோம், அப்படி நம்ம வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான். அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஏதாவது வாங்குவோம். அதனால் நான் இந்த வருஷமே ஏன் நிறைய வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக இருக்கிறத வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து டேரனும் ரேஷ்மாவும் சேர்ந்து பண்ணாங்க. ரேஷ்மா இந்த மாற்ற வேலையெல்லாம் ரேஷ்மாவும் பார்த்துட்டா. அதில் வந்து சீரியல் பல்ப்பு போட்டோடனே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். ஒயிட் கலர் பல்ப்பு தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு ஸ்டார் மாதிரி நல்லா அந்த ஒயிட் கலரில் ஸ்டார் மாதிரி தெரியுது. அதனால் நான் ஒயிட் கலர் தான் மாட்டியிருக்கேன். கலர் பல்ப்பு மாட்டலாம், அதை எப்போயுமே பார்த்துட்டோம். அதனால் இந்த தடவை ஒயிட் கலர் சீரியல் பல்ப்பு தான் மாட்டியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாகவே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணியாச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சாச்சு, ஸ்டார் மாட்டியாச்சுனாலே கிறிஸ்மஸோட செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி தான். அப்படி தாங்க நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பித்தாதான் கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு எல்லா குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் ரேஷ்மாவும் டேரனும். பசங்களோடைய என்ஜாய்மெண்ட்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு. அதனால் நாங்களும் அப்படி தான் டேரன் ரேஷ்மா எப்படி என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் செய்வோம். டேரன் அப்பாவும் பாருங்கள், மேலெலாம் ஏறி சீரியல் பல்பெலாம் போட்டுட்டாரு. இந்த தடவை தாங்க நான் இந்த சீரியல் பல்பு போட்டிருக்கேன். முன்னாடி வந்து வெறும் ஸ்டார் மட்டும் மாட்டியிருந்தேன். நான் வந்து கொக்கி வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொக்கியை வந்து சவுத்தில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேங்க. அதில் வந்து நான் சீரியல் பல்பு இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா வந்து நான் செஞ்சுருக்க ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் மாட்டிட்டு இந்த மாதிரி சீரியல் பல்பு போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த vlog இதோட முடியுது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.